Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. கைவைத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பி. நன்றி நன்றி ஐயா, என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பி. நன்றி நன்றி ஐயா, என் பாரங்கள் யாவையும் நீரே. நன்றி நன்றி நினைப்பதற்காக செவிப்பதற்காக அதிகமாக அதிகமாக தருபவரே, ஆகவே யாவையும் செய்து முடிப்பீர். நன்றி நன்றி ஐயா, பாரங்கள் யாவையும் கைதட்டி சத்தத்தை வைத்து பாடுவோம். எனக்காகவே யாவையும், எனக்காகவே யாவையும் என் பாரங்கள் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நினைப்பதற்கோ செவிப்பதற்கோ அதிகமாக நினைப்பதற்கோ செவிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, ஆகவே யாவையும் செய்து முடிப்பீர். நன்றி. என்று சத்தமாய் கரங்களை தட்டி பாரங்கள் யாவையும் நினைப்பதற்கோ செவிப்பதற்கோ அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கோ அதிகமாக ஆகவே பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. கரங்களை தட்டி ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. சங்கீதங்களின் புஸ்தகம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். When he speaks it will be done, when he commands and it will come to pass. தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் போது என்ன செய்வான்? அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் நிறைவேறுமா? இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் நிறைவேறி இருக்கும்ல? எத்தனையோ வார்த்தை தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி இருப்பார். அப்போ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏன் இந்த வார்த்தை அப்படி வல்லமுள்ளது என்றால், எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாம்? அதுக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? ஜீவன். நான் பேசும்போது அந்த வார்த்தை ஜீவனாக புறப்படும். 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். போதும். ஜீவனும்
வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு அநேக காரியங்களை சொல்லி உடனே நடக்கிறத பார்க்குறோம். சில காரியங்களை மட்டும் நம்ம இப்போ வேகமாக சிந்தித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை எப்படி நடக்கிறது. லூக்கா 5:5 ஒரு நாள் சீசர்கள் முழுவதும் வலையை போட்டு மீன் பிடிப்பதற்கு அவர்கள் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. முழுவதும் அவங்க செஞ்சோம், என்ன கிடைக்கல, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5:5 அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் முழுவதும் நாங்கள் என்ன பண்ணி இருக்கிறோம், பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஒன்னு செய்யல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அது மட்டும் எல்லாம் சொல்ல 3 தடவை. ஆகிலும் யாருடைய வார்த்தையின்படியா? உம்முடைய வார்த்தையின்படி, இயேசுவின் வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்களா செஞ்சு நம்மளா செஞ்சதை விட்டுட்டு யாருடைய வார்த்தையின்படி செய்யணும். ஆண்டவரே, நீ சொன்னதுனால நாளைக்கு போய் இந்த காரியங்களை செய்கிறேன், நீ சொன்னதுனால இது உடனே நான் அப்ளை பண்ணுறேன், நீ சொன்னதுனால அந்த காரியத்தை நான் ப்ரொசீட் பண்ணுறேன் என்று சொல்லி go and do things according to the word of God, according to the basis of the promise. இன்னைக்கு ஏன் நமக்கு ஃபெயிலியர் அப்படின்னா, நம்ம போய் எதை செஞ்சாலும் அதுக்கு யாருடைய வார்த்தையினுடைய அத்தாட்சி இருக்கணும். தேவன் உங்களை சொல்லி அனுப்பினால் புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுவா. ஹல்லேலூயா. நம்மளாம் வலையை போடுறதுக்கும் கர்த்தர் சொல்லி வலையை போடுறதுக்கு என்ன இருக்குது? இவர்கள் முழுவதும் வலையை போட்டு பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் இல்லை, கடலில் அவங்க நல்ல திறமைசாலிகள். எந்த இடத்துல என்ன மீன் கிடைக்கும், எந்த வலையை போட்டால் என்ன மீன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டாக இருந்தாங்க. ஆனால் இங்கே அவ்வளவு திறமையுள்ளவங்களாக இருந்தாலும் என்ன கிடைக்கல, நல்லா படிச்சிருப்போம், நம்ம திறமையெல்லாம் இருக்கும். சிலருக்கெல்லாம் ரொம்ப ஞானம் ஜாஸ்தி, எப்படி பண்ணி என்ன பண்ணலாம், அதை பண்ணலாம்லாம் செய்வோம். நம்முடைய திறமைகளை விட யாருடைய வார்த்தை தான் மேலானது? தேவனுடைய வார்த்தை மேலானது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, மறுபடியும் 5:5 வாசிப்போம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தருவதற்கு முன் கவனியுங்கள், before he gives the word he sees your efforts. அவர் சொல்றார், நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். என்ன படுகிறோம்? பிரயாசப்படுகிறோம். நாம செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருப்போம், படிப்போம், போவோம், வருவோம், காரியங்களை செய்வோம். நம்முடைய பிரயாசம் இருக்கும். பிரயாசமே இல்லாம இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன படணும், நம்ம கட்டாயம் எல்லாம் கைவிதி செய்ய என்ன படணும், எஃபோர்ட்ஸ் எடுக்கணும், பிரயாசப்படணும். ஒரு பிரயாசமும் இல்லாம இல்லை, எந்த முயற்சியும் பண்ணாம, எந்த காரியத்துக்கும் ஒரு பிளான் பண்ணாம, ஒரு விஷன் இல்லாம இருக்கிற உன்னை கர்த்தருடைய வார்த்தை ஒன்று செய்யவே. இன்னைக்கு காலையில் உன் குடும்பத்தை பற்றி தரிசனம் என்ன, உன் பிள்ளைகளை பற்றி தரிசனம் என்ன, உன் பிள்ளைங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், இந்த சபைக்கு வருகிறோமே, இந்த சபையை பற்றி நமக்கு இருக்கிற ஐடியா என்ன, தரிசனம் என்ன, இந்த பிரயாசம், இந்த விஷனை தான் யார் ஆசீர்வதிக்கிறார்? தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கைவித்தி நான் பிரயாசப்படுவேன் ஆண்டவரே. அந்த பிரயாசத்தை யார் தான் ஆசீர்வதிக்கிறது? சங்கீதம் 128:1 உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உன் கைகளின் எத்தனை பேர் முயற்சி செய்யணுமா? அல்லேலூயா சொல்லுவோம். முயற்சி செய்யணுமா? வேலைக்கு தேடணும், ஓடணும், காரியங்களை செய்யணும், படிக்கணும், முயற்சி பண்ணணும், எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டோன்ட் பி அன் ஐடல். ஐடல், டிஓஎல், ஐடல், டிஎல்இ, ரெண்டுமே ஒன்று தான். அது 2 நாள் ஒன்றுமே நடக்காது. ஆனால் பிரயாசப்படுகிறவனால தான் தேவன் அவனை கவனிக்கிறார். ஹல்லேலூயா. பிரயாசப்படுகிறவர்களை யார் கவனிக்கிறா? அப்போ இவங்க போய் வலையை போட்டது செஞ்சதெல்லாம் யார் கவனிச்சா? தேவன் கவனித்தார். இயேசு கவனித்தார். அப்போ என்ன நடந்தது பார்க்கலாமா? உடனே 6ஆம் வசனம் சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசி. அந்தப்படியே, எல்லாம் சேர்ந்து வாசி. அந்தப்படியே, எந்தப்படியே, யார் சொன்னபடியே? இயேசு சொன்னபடியே. சத்தத்தை வைத்து சொல்ல முடிந்தவர்கள் சொல்லுங்க, யார் சொன்னபடியே? இப்ப சொல்லுங்க, என் குடும்பத்தை இயேசு சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். இல்ல, என் தொழிலை இயேசு சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். நானும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? பிரயாசம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும், பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விஷன் வந்துக்கிட்டே இருக்கணும்.
ஆனா அவர் சொன்னபடி சரியான நேரத்தில் நம்ம யார் ஆசீர்வதிப்பா? இவங்க போட்டு வலையில ஒண்ணுமே அகப்படலை. ஆனா எங்க வலை என்ன செய்ததாகும்? கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி மகித்தான காரியங்களை நம்ம சபை பார்க்க போது நம்ம எல்லாம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறவங்களாம் கை வைத்து, ஆண்டவரே நாங்க பிரயாசப்படுறோம், எங்களால் ஒன்றும் முடியவே முடியாது, we do our best. ஆனால் யாருடைய வார்த்தையின்படி தான் ஆக போகுது? இருக்கிற அத்தனை பேர் எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்க முயற்சி எடுக்கணும், எல்லாம் செய்யணும், ஆனா உங்க திட்டத்தின்படி அல்ல, யாருடைய வார்த்தையின்படி தான் ஆகும். ஹல்லேலூயா. நீங்க முயற்சி எடுக்கணும், பிளான் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். தேவன் ஒரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தை யார் வெளிப்படுத்துவா? தேவன் வெளிப்படுத்துவார். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம படிப்போம், இந்த மாதிரி தான் போகணும்னு ஒரு கேரியர் எடுப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், உன்னை இப்படி கொண்டு போய் நான் என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். ஃபைண்ட் த வில் ஆஃப் காட், ஃபைண்ட் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். என்னை பற்றி தேவன் என்ன வாக்குத்தத்தம் சொல்றாரு? ஆராதனையில் அதான் கவனமா இருக்கணும். பாடிக்கிட்டு இருக்கும்போதே உங்களோட யார் பேசுவா? கர்த்தர் பேசுவார். ஆராதனை வேளையில பேசுவார். அப்ப பாருங்க, இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க மீன் பிடிக்காம இருக்கும்போது யாரும் இவங்க பக்கத்துல வரல, யாருக்கும் இன்டிமேஷன் போல. 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் என்ன செஞ்சாங்களா? வந்து தங்களுக்கு என்ன செய்தாங்க? உதவி செய்யும்படி. ஹல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்தும் போது எல்லாரும் நம்மை காண்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவனுடைய வல்லமை விளங்கும். எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் தேவன் வல்லமை விளங்கணும் புரியுதா? உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் யாருடைய மகிமை தெரியணும். கர்த்தர் இவங்களோடு இருக்கிறார், இவங்க மேல இவங்க வாழ்க்கையில் யார் நிறைவேற்றுகிறார்? வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் அங்கே திரளான மீன்களை பிடிக்க முடியும். கர்த்தர் அற்புதம் செய். இன்க்ரீஸ் நத்திங், அவுட் ஆஃப் நத்திங் ஹி மேக்ஸ் எவ்ரிதிங். ஒன்றுமில்லாமல் இருந்து பெரிய காரியம் ஒரே வார்த்தையில பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு வலை, எந்த வலை எடுங்க, அந்த வலை எடுங்க, படகை நேராக கொண்டு போங்க, எதுவும் சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. ஒரே வார்த்தை, என்ன பண்ணுங்க? அந்த வசனத்தை வாசிக்க. என்ன பண்ணுங்க? 5 வாசிக்க. உம்முடைய வார்த்தையின்படியே என்ன செய்கிறோம்? வலையை போடுகிறோம். ஹல்லேலூயா. எப்படி சொன்னார்? 4ஆம் வசனத்துக்கு வாங்க. 5:4 அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு. நல்ல கவனிங்க. ஆண்டவர் வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால, கவனமாய் கவனிப்போமா? வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால, before he gives a promise to them, he preaches to them. அப்போ போதகம் பண்ணிட்டு இருக்கிறாரு, டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு, வசனத்தை பத்தி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பேசிட்டே இருக்கிறார். பிரசங்க நேரத்தில் வசனத்தை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு வாக்கு தத்துவத்தை யார் கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பார். செய்தியை கேட்டுட்டு இருக்கும்போது, பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடையிலே கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தை கொடுப்பார். அந்த வார்த்தை உடனே உங்க வாழ்க்கையில வந்து உங்க ஆவியில் அந்த வார்த்தை டச் பண்ணும்போது அந்த வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கும். பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும் போதே சொல்றாரு, கவனிங்க, ஆழத்தில் என்ன செய்யுங்க? ஆழத்திலே தள்ளி கொண்டு போங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே சொல்றாரு, as he was preaching, listen carefully this morning, God has been speaking to somebody else. உங்க வார்த்தையவே பெருசா நினைச்சிட்டு இருக்காத. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதன்படி செஞ்ச, அவர் சொன்னார் போன, இவர் நத்திங் டூயிங். யாருடைய வார்த்தை உலகத்தில் மேன்மையானது? வானத்தையும் பூமியும் உலகங்களை உண்டாக்கிறது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. விசுவாசிக்கிறத கை வைத்துக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பல பேருடைய வார்த்தையை நம்பி ஏமாந்து போன என் வாழ்க்கையில இனி யாருடைய வார்த்தையை நான் நம்பணும்? உம்முடைய வார்த்தையை நம்பணும், உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், உம்முடைய வார்த்தையே என்ன செய்யணும்? வாசிக்க. வெளிப்படுத்தல் 1:3 we must do 3 things with the word of God. தேவனுடைய வார்த்தையிலே 3 காரியம் செய்யணும். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை முதலாவது என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டுமா? வாசிக்க. அதனால தான் பைபிள் எடுத்து வாசிக்க சொல்றோம். இந்த வசனம் எப்படி உங்களுக்குள்ள போகும்? இதெல்லாம் செஞ்சாதான் எங்க போகும்? வசனம் உள்ள போகும். சத்தமா சொல்ல. என்ன செய்யணுமா? வாசிக்கிறவன். ரீட் இட். தமிழ் தெரியுதோ தெரியலையே வாசி. குட்டி வாசி. இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையே வாசி. ஆங்கிலம் தான் தெரியும்னா தமிழையும் சேர்த்து வாசி. அப்போ வாசிக்க வேண்டும். ரீட் இட். இப்ப சொல்லுங்க, வார்த்தை உள்ள போனா வார்த்தை முதலாவது என்ன செய்யணும்? வாசிக்கும் போதே தேவன் நம்மோடு கூட பேசுவார். புரிந்தவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா.
எத்தனை பேர் காலையில் பைபிள் ரீடிங் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா, வாசிக்கிறீங்களா? தினந்தோறும் ஒரு வேதத்தை வாசிக்கிறீங்களா? பிள்ளைகளை ஒரு வசனத்தை வாசிட்டு பள்ளிக்கூடம் போக வச்சியா? பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க வச்சுட்டு எக்ஸாம் எழுத வைக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? Do you give importance to the word of God? 10 புக்கை படிச்சாலும் வேதத்தை ஒரு வார்த்தையாவது வாசித்துட்டு போனா அதுல யாருடைய மகிமை இருக்கும்? தேவனுடைய வாசிக்கிறவனும், ரெண்டாவது கேட்கிறவர்களும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? கேட்கணும். அதனால உட்கார வச்சு இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா மைக்கு மூலம் சத்தத்தை உயர்த்தி இப்படி பேச வேண்டியிருக்கேன்னா யாருடைய வார்த்தையை கேட்கணும்? ஆமா, ரோமர் 10:17 சொல்லுகிறது, கேள்வியினாலதான் என்ன வருமா? விசுவாசம். ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் எதனால வருமா? கேள்வியினாலே. அந்த கேள்வின்னா இப்படி என்னன்னு கேட்டு கிடக்குற அந்த கேள்வியை சொல்லல, காதுல கேட்கணும். எதுல கேட்கணும்? கண்டதெல்லாம் கேட்டு கிடக்கூடாது. இன்னைக்கு don't hear all the nonsense in your life, but hear the word of God. தேவனுடைய வார்த்தையை வீட்லையும் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பழகணும். தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குது? ஒரு செல்போன்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பழகணும், வீடியோல கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பழகணும். வெறும் சும்மாவே இருந்துக்க கூடாது. எந்தெந்த வழியில யாருடைய வார்த்தை கேட்கணும்? அது சரியான வார்த்தையா இருக்கணும், சரியான பிரசங்கர்கிட்ட கேட்கணும், சரியான வார்த்தையா இருக்கணும். அந்த காலத்துல வார்த்தைகளை ஏமாத்திடுறாங்கல்ல, பலவிதமான தவறான காரியங்கள் எல்லாம் பேசப்படுகிறது, தவறான காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதை விட்டுட்டு சரியான வார்த்தையை நாம் கேட்கணும். வாசிக்கிறவனும், ரெண்டாவது கேட்கிறவனோ, அதன்படி கைக்கொள்கிறவர்களும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த மூணையும் செய்ய ரெடியா இருக்கிற கரங்களை விதுக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி செய்வதற்கு, வார்த்தையை வாசிப்பதற்கு, வார்த்தையை கேட்பதற்கு இதுக்கு நான் எஃபர்ட்ஸ் எடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன எடுக்கணும்? முயற்சி எடுக்கணும். வசனத்தை வாசிக்க முயற்சி எடுக்கணும். பிள்ளைகள் வசனத்தை வாசிக்க முயற்சி எடுக்கணும். அவங்க வசனத்தை வாசிப்பதற்கு என்ன கொடுங்க? டைம் கொடுங்க. allow them to read the word of God, make them to hear the word of God. வீட்டில் நல்ல துதியின் வார்த்தைகளை போட்டு விடலாம்ல. வீட்டில் இந்த டிவியில் இப்பெல்லாம் துதியின் வார்த்தைகள் எப்பொழுதும் போயிட்டே இருக்குது. நல்ல துதியின் வார்த்தைகளை போட்டு கேட்கணும். பொம்மையும் கம்மையும் போட்டு உன் பிள்ளை பொம்மை மாதிரியும் ஆயிடும் பாரு. என்ன நீ பார்க்குறீங்க அதான் நம்ம லைஃப். உங்கள் பிள்ளைகளை என்ன பார்க்க வைக்கிறீங்க, என்ன செய்ய வைக்கிறீங்க, அதான் அவனுடைய லைஃப். அப்போ சரியானதை செய்வதற்கு அவர்களை பழக்க வைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ சின்ன டாயே நல்ல பேசுகிற டாய்ஸ் எல்லாம் இருக்குது. வசன சிப்பு போட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இப்படி அதான் இப்படி தொட்டாலே அது பேசும், வசனத்தை பேசும். இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணணும். இதுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு கவனிக்கணும். ஒரு பியானோ வாங்கி கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டர் கைக்கூடாது. ஒரு பியானோ வாங்கி சத்தம் போட வைக்கணும். அவன் பாட்டு பாடும், எல்லாம் இயேசுவேன்னு பாடுது. இதெல்லாம் பிள்ளை செய்யுங்க. கேட்கட்டாமே, பிள்ளைகள் கேட்கட்டும். நம்ம சொல்ற வார்த்தையை கேட்டு அதுக்கு வைத்தியம் பிடிச்சிடும். நம்ம சொல்றதே கேட்டுக்கிட்டவனுக்கு வெறி பிடிக்குது. புது புது வார்த்தையை கேட்கவீங்கல்ல. இன்னைக்கு என்னென்னமோ வார்த்தை கேட்குற எல்லா இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வந்துருச்சு. அதுக்குரிய எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. உங்கள் வீட்டில் எப்பொழுது யாருடைய வார்த்தை போயிட்டே இருக்கட்டும்? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? இது மாதிரி செய்கிறது கொஞ்சமாவது ட்ரை பண்ணால் மட்டும் கை வைத்துங்க. அடுத்த பாயிண்ட் நான் போகிறதுக்கு முன்னால் இதுக்கு முதல்ல ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் வார்த்தையை கேட்க வைப்பேன். இந்த வார்த்தையே நாங்கள் வாசித்துக்கிட்டு இருப்போம். மூணாவது, இந்த வார்த்தையின்படி என்ன செய்யணும்? இதை கேட்கறத கொஞ்சமாவது என்ன செய்து பார்க்கணும்? செய்து பார்க்கணும். அப்படியே இந்த 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வந்தால், ரெண்டாவது, முதலாவது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி வலையை போடுங்கள்னார். அற்புதம் நடந்துருச்சு அவருடைய வார்த்தை. பிறகு இங்கே சொல்லுகிறார், ஒரு மனிதன் திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. 5:20 அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, ஒரு நாள் உடனே ஆண்டவர் கிட்ட ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. நமக்கு வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட தான் உடனே போவோம். அது நம்முடைய பழக்கம், நல்லது. ஆனால் அவங்களுக்கு வியாதி வந்து எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு யார்கிட்ட தான் கொண்டு வராங்க? இயேசுகிட்ட தான். நம்ம எங்கே போனாலும் கடைசியில் நம்ம நல்ல சுகமாக்குறது யார் தான்? ஆண்டவராகிய. எத்தனை பேர் இயேசுவின் சுகத்தை நம்பின? ஆமென் சொல்லுங்க. Do you trust the healing of God? தேவன் கொடுக்கிற ஆரோக்கியம், தேவனிடத்தில் ஆரோக்கியம் இருக்குது, சுகம் இருக்குது. அவர் கொடுக்கிற சாப்பாடு, அவர் கொடுக்கிற தண்ணி, அவர் கொடுக்கிற வார்த்தை எல்லாமே நம்ம என்ன செய்யும்? பலப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது, பலப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் வர வேண்டும்.
இங்க திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. 23வது வசனத்துல உடனே இயேசு என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. இதுவும் வார்த்தை தான். ஆண்டவர் சொல்றார், யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். அல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில தினந்தோறும் காலையில இயேசு ரத்தத்தை சொல்லி, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் என் பாவங்களை கழுவுன்னு சொல்லி கேட்டு தினந்தோறும் என்ன செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும்? கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. Every day you need the cleansing of God. வீட்டில் பாத்திரத்தை கழுவுறோம், சட்டையை துவைக்கிறோம், வீட்டை பெருக்கிறோம், துடைக்கிறோம். நம்மை கழுவினோமா? நம்முடைய உள்ளத்தை கழுவினோமா? பாவம் இல்லை என்று சொன்னால் அது சரியில்லை. இல்லை, நம்முடைய வாயிலோ சிந்தனையிலோ ஏதோ ஒரு வழியில அங்க என்ன வரும்? பாவங்கள் வந்துட்டு தான் இருக்கும், மீறுதல்கள் வந்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தினந்தோறும் கழுவப்படணும். எவ்ரிடே கிளென்சிங். ஆண்டவர் அவனை சுகமாக்குவதற்கு முன் உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இல்ல கை வைத்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி உங்க பாவத்தை கழுவும்படி கர்த்தர்ட்ட கேளுங்க. வாயத்தது இல்ல, வாயத்தது கை வைத்து உங்களுடைய ரத்தத்தால் நீ கழுவுன்னு கேட்ப. இல்ல சத்தத்தை நல்லா வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்ற ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்படுவதாக. என்னை சுத்திகரிப்பீராக. என் நாவை சுத்திகரியும், என் கண்களை சுத்திகரியும், என் வாழ்க்கையை சுத்திகரியும். கை தூக்க முடிஞ்ச ஒருவன் நல்ல கையை வைத்து, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். இப்ப நீங்க இந்த வார்த்தை கேட்கும் போது உங்களை யார் பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கிறா? தேவன். இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்களுக்குள்ள சிலது குத்தம் உள்ள, எனக்கு தான் பேசிட்டார் அப்படின்னு சொல்வீங்க. அப்படின்னா உங்கள்கிட்ட கிரி செய்துன்னு அர்த்தம். அப்படி அந்த வார்த்தை குத்துச்சுன்னா உங்களை யார் பரிசுத்தப்படுத்துகிறா? உடனே ஆமைன்னு சொல்லி ஏத்துக்கணும். புரிஞ்சா அல்லையிலேயே போடுங்க சத்தத்தை வைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேல ஆண்கள் கையை நல்லா வைத்து அல்லையிலேயே போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அங்கே முதலாவது ஆண்டவர் அற்புதத்தை அந்த திரளான மீன்களை பிடிக்கும் போது பரிசுத்தம்லாம் ஒன்றும் அங்க அவர் எய்ம் பண்ணல. காரணம், டிசைபிள்ஸ் அவங்க சரியா அவங்க வாழ்க்கையில தெரியும். இயேசு கூட இருந்தவங்க, எப்பொழுதும் ஆண்டவருடைய வல்லமை அவங்க அறிஞ்சவங்க, அவருடைய நாமத்தை அறிஞ்சவங்க. ஆனா அந்த திமிர்வாதக்காரனுக்கு இயேசு பத்தி ரொம்ப தெரியாது. அப்போ இவனுக்கு ஒருவேளை சொல்லி இருந்தும் இயேசு என்ன சொன்னானோ தெரியாது. முதலாவது யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது? அவனுடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? எழுந்து நட. எழுந்து நட. ஹல்லேலூயா. அல்ல கவனிங்க, the secret of your lifting up. நம்ம வாழ்க்கையில உயர்ந்து நடக்கிறதுக்கு ரகசியமே என்னன்னா, யாருடைய ரத்தத்தால் கழுவப்படணும்? இயேசு ரத்தத்தால் கழுவப்படுகிற எந்த விசுவாசியும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபரை எந்த சாத்தானும் அழிக்கவே முடியாது. அதனாலதான் இயேசு ரத்தத்தால் கழுவப்படாம இருக்கிறதுனால தான் பிசாசு வந்து குறை சொல்லிட்டே இருப்பான். நேற்று டிவி பார்த்தில, நேற்று அங்கே போனீங்களா, அவங்க கூட போனீங்களா, எங்க போனீங்கல்ல, நம்ம குற்றங்க சாட்டிக்கிட்டே இருப்பான். அதுக்காக மன்னிப்பு கேட்டு கேட்டு மறுபடியும் போயிடக்கூடாது. ஆனா கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும், கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். Be cleansed by the blood of Jesus Christ. புரிந்தவர்கள் மட்டும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் குறிப்பாக விசுவாசிகள் தெரிஞ்சுக்கிடுங்க, வியாதிக்கு சுகத்துக்கு முதலாவது யாருடைய ரத்தம் மிக முக்கியம்? ஆமா, இயேசுவின் ரத்தம் மிக முக்கியம். ஆண்டோடைய ரத்தத்தை உச்சரிக்க உச்சரிக்க அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் போதுதான் அங்கே என்ன நடக்கிறது? வியாதியிலே அங்கே தேவன் அற்புதத்தை செய்கிறார். முதலாவது வலையை போடுங்கன்னா பெரிய அற்புதம் நடந்தது. வலை கிழித்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். இங்கே திமிர்வாதக்காரனை ஒருத்தனை கொண்டு வந்தா பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னாரு. ஒண்ணுமே செய்யல. தண்ணி கண்ணி எடுத்து தலையில ஊத்தல, ரத்தத்தை ஊத்தல, ஒண்ணும் செய்யல. ஒரே வார்த்தையினாலே அந்த மனிதன் பரிசுத்தமானான். இப்ப நீங்க இங்க கேட்கிற அந்த வார்த்தையினால் என்ன ஆகுறீங்க? பரிசுத்தமாகறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் உங்களை எல்லாரையும் கேட்க வைக்கணுன்றதுனாலதான் உங்களை அட்டென்ஷன் இங்க இழுக்கிறேன். ஏன்னா நீங்க அப்படி இப்படின்னு பண்ணிட்டு கிடப்பீங்க. உங்க மைண்ட் வந்து என்னாகும்? அங்கெங்க போயிட்டு கிடக்கும். இந்த வார்த்தையை ஒழுங்கா கேட்டாதான் என்ன உண்டாகும்? நமக்கு பரிசுத்தம். The word of God should go inside. தேவனுடைய வார்த்தை நமக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. இப்ப சொல்லுங்க, லூக்கா 5:5 முதலாவது தேவனுடைய வார்த்தை என்ன? உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படி என்ன போடுகிறேன்? வலையை போடுகிறேன். அப்படி செய்த போது என்ன நடந்தது? சொல்லுங்க சீக்கிரம், என்ன நடந்தது? வலை கிழிந்து போக. வலை அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? கிழிந்து போகத்தக்கதாக. வைக்கிறதுக்கு என்ன இருக்காது? பணம் கொடுத்தாருன்னா மணி பரிசு கிழிஞ்சு போகத்தக்கதா காசு வரும் இல்ல? ஆண்டவர் அப்படி செய்வார்.
இங்க நம்ம தான் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு கிடக்கிறோம். ஒன்றும் அங்கே இல்லை, எதுவுமே ஆசீர்வாதம் வந்து கிழிகிற மாதிரி இல்லை. இல்லை, உங்க வீட்டில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைந்து அது மகிமையாக இருக்க யாருடைய வார்த்தை மிக முக்கியம்? தேவனுடைய வார்த்தை மிக முக்கியம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் பெரியவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் போடும்போது அடியில் கரண்டியை போட்டு சட்டியை வலிக்காதம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன், நீங்கள் எத்தனை இதை வலிச்சிங்களோ தெரியாது. கடைசியில் இருக்கிற காசை வலிச்சு, கடைசியில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை வலிச்சு ஊற்றி இப்படி வலிச்சுக்கிட்டே போகுது. கொஞ்சம் யோசிங்க, என் வீட்டில் இந்த தரித்திரத்துக்கு காரணம் என்ன? சில வீட்டில் நல்லெண்ணெய் பாட்டில் அந்த இது என்னது காக்ரோச், அதே சோப்பு கலரில் ஒன்று உள்ள இருக்குது. என்ன நடந்தது? வாய் 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 வாய். சிலருக்கு பணம் இருந்தும் போய் வாங்க முடியாது. சிலரால தெரியுமா உங்களுக்கு? பணம் வச்சிருப்பாங்க, பேங்க்ல இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் வாங்க முடியாது. சிலருக்கு வாங்கி வீட்டில் கொண்டு வச்சா சாப்பிட முடியாது. இது எல்லாத்துக்கும் கிருபை தருவது தேவனாகிய கர்த்தர் தான். அது தெரியுமா உங்களுக்கு? பணம் இருந்ததுனால என்ன செய்ய முடியாது? சாப்பிட்டு விட முடியாது. வீட்டில் வாங்கி வச்சதுனால என்ன செய்ய முடியாது? கறி வாங்குற அன்னைக்கு தான் 4 பேர் வீட்டுக்கு விருந்தாளி வருவான். அவன் தின்னுட்டு போயிடுவான், நம்ம கறியும் சேர்த்து சாப்பிட்டு போயிடுவான். வாங்கின கறியை சாப்பிடணும்னா அதுக்கு யாருடைய கிருபை வேணும்? ஆமாம், அன்னைக்கு பாட்டு கேட்ட தட்டுவான், வெள்ளை அடிப்பான் ஒருத்தன் பாட்டுக்கு. அன்னைக்கு பாட்டுக்கு வருவான், அத்தை நான் ரொம்ப உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அக்கா உன்னை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்ட்டு வருவான் கறி வாங்குற அன்னைக்கு. கை வைத்து கிருபையை கேளுங்க ஆண்டவர்கிட்ட, உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில் வேணும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை. சீக்கிரம் வாய் திறந்து பேசுங்க வேகம். நீர் சொல்ல ஆகும், என்ன செய்யும்? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வரணும்? நீ சுகமாக இருப்பாயான்னு கர்த்தர் சொல்லணும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ அப்படின்னு அவர் சொல்லணும். இல்லை, உன் அப்பத்தின் தண்ணீர் என்ன செய்வார்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? நிறைவேறிக்கொண்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒழுங்கா கேட்டீங்கன்னா, வசனம் உள்ள போச்சுன்னா சீக்கிரம் முடியும். இல்லை, குழந்தை சரியாக சாப்பிடலைன்னா ஊரெல்லாம் கொண்டு போய் சாப்பிட வைக்க வேண்டியிருக்குல்ல. ஒழுங்கா தின்னுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள். இது ஏதோ திடீரென்று வருகிற வார்த்தை அல்ல. இயேசு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். அவர் வலையை போடுன்னு சொன்னா போட்டா மீன் தானா கிடைக்கும். அவர் சொன்ன வேலைக்கு போய் அவர் சொல்லி என்ன செஞ்சாலும், என்ன செஞ்சாலும் யார் சொல்லி செய்யுங்க, யார் சொல்லி செய்யுங்க. ஒரு ஆஸ்பத்திரி போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போங்க, நல்ல டாக்டர் தரணும். அப்புறம் அவன் ஊசியை கண்ட இடத்துல போட்டுட்டு பாருங்க, அதனால 1008 பிரச்சனை வரக்கூடாது. எல்லாமே தேவன் டைரக்ட் பண்ணா புரிஞ்சா மட்டும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி. எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்ய ஆசைப்படுறீங்க? எல்லாம் அவன் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார்னு போனேன், இவர் சொன்னார்னு போனேன், இவர் டைரக்ட் பண்ணாரு, இவர் அட்ரஸ் கொடுத்தாரு, அவர் அட்ரஸ் கொடுத்தாரு. அட்ரஸ் கொடுத்தவன் அட்ரஸ் இல்லாமல் ஆயிடுவான். ஆனால் தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறவர் அங்கே தான் இருப்பார். வார்த்தை நிறைவேற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.